அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சீக்கிரம் கடன் நடைபெற வேண்டுமா? 3 செவ்வாய் போதும். ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் இது. முருகப்பெருமான் உடனே உதவுவார். இந்த 3 பரிகாரத்தையுமே நீங்க ஒவ்வொரு வாரம் செய்யுங்க. கூடிய விரைவிலேயே முருகப்பெருமான் அருளால் கடன் விரைவிலேயே அடைபடும். இந்த 3 பரிகாரத்தையும் ஒரே நாளில் நீங்க செய்தாலும் நிச்சயமாக பலன் உண்டு. அது என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. செவ்வாய்க்கிழமை அன்று சில எளிய பரிகாரங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா கூடிய சீக்கிரமே கடனை கூடிய விரைவிலேயே அடைச்சிடலாம். செவ்வாய்க்கிழமையின் சிறப்பு பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் எவ்வளவு காசு பணம் கையில் இருந்தாலும் சில பேருக்கு அது தண்ணி ஓடுற மாதிரிக்கே அப்படி கரைஞ்சு போயிடும். சேமிப்பு அப்படிங்கிறது உப்புக்கு கூட இருக்காத ஒரு நிலைமை. சிலருக்கு வரம்பை மீறியும் அதிக செலவு ஏற்பட்டு கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். நம்ம நிம்மதியாக வாழக்கூட முடியாமல் திணறீங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தான் அப்பன் முருகப்பெருமான் இருக்கிறார். அவருடைய வழிபாட்டிற்கு ஏற்ற தினம்னா அது செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமையில நீங்கள் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், தொழில் சம்மந்தமாக பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனை நினைத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு செயல்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அது நல்ல ஒரு செயலாக முடியும். கூடிய விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். செவ்வாய்க்கிழமையில அந்த ராகு காலத்தில் செய்யப்படும் வழிபாடு அந்த பூஜை அனைத்துமே ரொம்ப ரொம்ப ஆற்றல் அதிகம், சக்தி அதிகமாகவே இருக்கும். இப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி கோயிலில் வழிபாடு செய்கிறதுனால திருமண தடை அனைத்தும் விலகும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாகவே அது தீரும். அதுபோல தான் துர்க்கை அம்மனுக்கு அந்த ராகு காலத்தில் எலுமிச்சை பழம் மாலை போட்டு வழிபாடு செஞ்சாலுமே நல்ல வேலை கிடைக்கும். நம்முடைய கடன் பிரச்சனையும் தீரும். இப்படி செவ்வாய்க்கிழமை பலவிதமான நல்ல பலன்கள்லாம் இருக்குது. எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, தீராத கடன் பிரச்சனை, கடன் சுமையில் இருப்போர் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான். மொத்த கடனும் கூடிய விரைவிலேயே அடைவதற்கு வழிகள்லாம் பிறக்கும். அந்த வழியை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில் இந்த வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும். இது ஒரு 3 பரிகாரம் தான், மிக எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரம் செய்யும்பொழுது முதல்ல விநாயகரை மனதார வேண்டிட்டு, உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் முருகனை வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் செவ்வாய் ஹோரையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை இருக்குது. அந்த செவ்வாய் ஹோரையில் பாசி பயறு, அந்த பச்சை பயிறுகளை அதை அதோட வெல்லம் கலந்து நல்ல பாயசம் மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். மனதார பிரார்த்தனை செய்யணும். எங்களுடைய வீட்டில் இருக்கிற கடன் சுமை கூடிய சீக்கிரமே அடைபடணும், அதுக்கான வழியை நீங்கள் எங்களுக்கு கண்முன்னே காட்டுங்க அப்படின்ட்டு முருகனை நீங்கள் மனதார நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செய்யணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, 2வது செவ்வாய் ஹோரை செவ்வாய்க்கிழமையில மதியம் 1லேருந்து 2 மணி வரை இருக்குது. அந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஓகே தான். பச்சை அரிசி நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதோட பச்சை பயிறு, வெல்லம் இது 3ஐயும் கலந்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கணும். முருகன் படத்துக்கு முன்பாக வச்சு, நாங்கள் இந்த கோமாதாவுக்கு இந்த தானத்தை நாங்கள் கொடுக்குறோம், எங்களுடைய கடன் சுமை குறைந்து நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு 30 முக்கோடி தேவர்களும் அருள் புரிய நாங்கள் வேண்டுகிறோம் அப்படின்னு மனதார நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த நெய்வேத்தியத்தை, இந்த ஒரு பொருளை நீங்கள் பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை வீட்டில் யார் பேரில் கடன் அதிகமாக இருக்குதோ அவங்க கையால் இந்த பாசிப்பயிறு, அரிசி, பச்சரிசி, வெல்லம் கலந்த இந்த பொருளை கோமாதாவுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும். பசுமாட்டுக்கு இந்த தானத்தை நீங்கள் செய்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மதிய வேலையை நீங்கள் சாப்பாடை நீங்கள் எடுத்துக்கிறணும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலுமே அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் எப்படினாலும் கடன் சுமை குறையணும்னா எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கம் ஆஃபீஸ் கிட்ட எங்கேனாலும் சரி இந்த ஒரு தானத்தை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் மதிய சாப்பாடை நீங்கள்
சாப்பிட்டுக்கோங்க. மனதார வேண்டிக்கணும், பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பசுமாட்டிற்கு இந்த மாதிரி நான் கொடுக்குறேன், என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும். அடுத்து 3வதாக செவ்வாய்க்கிழமையில இரவு நேரத்தில் அந்த 8 to 9 அந்த சொல்லக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதான் இல்லைன்னா 6 மணிக்கு மேலே கூட அந்த பூஜையை நீங்கள் செஞ்சுக்கலாம். வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். முருகப்பெருமானுக்கு தனி விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் ஏற்றணும். கடன் அடைபடும் வழியை காட்டு அப்பனே முருகா அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. வெற்றிலை தீபம் ஏற்றும்போது ஒரு சிறந்த பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். இந்த 3 செவ்வாய்க்கிழமை 3 செவ்வாய்க்கிழமை இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஹோரையில் நீங்கள் செய்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த 3 எளிமையான பரிகாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக கடன் வந்து முழுமையாக அடைபடும் முருகன் அருளால். அதனால் இந்த 3 பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பலன் வந்து அபரிமிதமான பலன்களாக இருக்கும். நன்றி. தொடர்ந்து அதிதி பேர் ஆன்மீகம் யூடியூப் சேனலை பாருங்கள்.